ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி குடியரசு தின ஸ்பெஷலாக ஒரு குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சாக்லேட் கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக ஆயிலோ வெண்ணெயோ தயிரோ பாலோ எதுவுமே சேர்க்காமல் ஓவனும் இல்லாமல் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 முட்டையை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சக்கரு தனியாகவும் பிரித்து தனியாக வச்சுக்கோங்க. கூடவே 3/4 கப் சர்க்கரை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த வெள்ளைக்கருவை ஒரு பீட்டர் வச்சு லோ டு ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணும்போது நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 3/4 கப் சர்க்கரையை சேர்த்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மஞ்சக்கருவை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா அந்த மஞ்சள் டார்க் எல்லோ சேஞ்ச் ஆகி லைட்டான மஞ்சள் கலர் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து பீட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்க்குறாதீங்க. இந்த மாதிரி சேர்க்குறதால நம்ம கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். கூடவே 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்க அதை ஹெல்ப் பண்ணும். எல்லாம் சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1 கப் மைதா, 1/4 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்து திரும்ப ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சாக்லேட்டியாக இருக்கட்டும். இப்போ ஒரு விஸ்க்கு வச்சு எல்லாத்தையும் திரும்ப நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஒரு வேளை ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போது ஒரு கப் கேக் மோல்டில் கப் கேக் பேப்பர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண அந்த பேட்டர்லேருந்து கால்வாசி ரொப்பினா போதும். அப்போ தான் நம்ம கேக் நல்லா உப்பி வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அளவில் இருக்கும். உள்ளே இருக்கிற ஏர் பபுள்ஸை இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம கேக் இன்னும் சாக்லேட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரீ ஹீட் பண்ண ஒரு சட்டியில் அடியில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நம்ம கேக் மோல்டையும் வச்சு மூடி போட்டு மூடி மேலே வெயிட் வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் பேக் பண்ணிவிடுங்க. நம்மளோட கேக் இந்த மாதிரி குச்சியில் ஒட்டாமல் வரணும். ஒருவேளை ஒட்டுச்சுன்னா கூட இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த குடியரசு தினத்துக்கு நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதே மாதிரி சாக்லேட் கப் கேக் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பால், ஆயில், வெண்ணெய், தயிர் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு சாக்லேட் கப் கேக் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.